உங்களுக்கு வியாதி ஒரு பிரச்சனையாய் இருக்கலாம், கடன் பாரம் ஒரு பிரச்சனையாய் இருக்கலாம், வேலை இல்லை என்கிற ஒரு பிரச்சனை உங்களை வாட்டி கொண்டிருக்கலாம், கற்பத்தின் கனி இல்லை என்கிற ஒரு குறைவு உங்களுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், எல்லாம் தடைப்பட்டு போகிறது என்ற கலக்கம் இருக்கலாம். சகலவிதமான நன்மைகளையும் ஆண்டவர் அருளி செய்வதுதான் ரட்சிப்பு என்பது. உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி அவர் இந்த அற்புதங்களை செய்கிறவர். நீ எவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தாலும், எத்தனை வருட பாவ பழக்கத்தில் இருந்தாலும், உங்களை ரட்சித்து அந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்க இயேசு வல்லமை உள்ளவர். இந்த நாளில் அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை அருளி பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்க கிராமத்தில் ஒரு சகோதரர் இருந்தார். நான் ஊழியம் ஆரம்பிச்ச ஆரம்ப காலத்தில் நான் அவரை பார்த்திருக்கிறேன். எப்படின்னா, குடிச்சிட்டு அப்படியே கையில் ஏதாவது ஒரு ஆயுதத்தை வைத்து கொண்டு தள்ளாடி கொண்டே வருவார். கையில் ஒரு அருவாய் எப்பவும் வச்சிருப்பார், அதை இடுப்பில் தொங்க விட்டு கொள்ளுவார். குடிச்சிட்டு அவர் வந்தா எல்லாருமே கதவை மூடி கொள்ளுவாங்க. அவருடைய மனைவி பக்கத்து வீட்டில் போய் ஒளிந்து கொள்ளுவார்கள், அவருடைய தாயார் அடுத்த வீட்டில் போய் ஒளிந்து கொள்ளுவார்கள். குடிச்சிட்டு வந்தா எல்லாருக்கும் அடி மிதி தான். அந்த மதுபானம், அந்த குடியினால அவருடைய வாழ்க்கையை கெடுத்து குடும்பத்தை பாதிக்க வைத்து நிம்மதியெல்லாம் போய்விட்டார். அவருடைய மனைவி எப்பொழுதும் சோகமாய் ஒரு வேதனை நிறைந்த துக்க முகத்தோடு தான் இருப்பார்கள். நாங்கள் ஜெபிக்கிறத அறிந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, என் கணவர் இந்த பாவத்தில் இந்த விடுதலை பெறணும், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எப்பாவது ஜெபம் பண்ண 4-5 பேர் குழுவா அப்படி வீட்டுக்குள்ளே போனால் அவர் பின்வாசல் வழியா ஓடியே போயிடுவார். எங்களை பார்க்கவே மாட்டார். இவங்க பார்த்தா ஜெபம் பண்ணுவாங்க, ஏசும்பாங்க, ரட்சிப்பும்பாங்கன்னு ஓடியே போயிடுவார். அதனால எங்களை சந்திக்கவே மாட்டார். ஒரு சமயம் திடீர்னு அவர் வீட்டுக்குள்ள போனோமா, அகப்பட்டு கொண்டார், ஓட முடியலை. அதனால தூரத்துல நின்று கொண்டார். தூணுக்கு மறைவில் இருட்டில் போய் அப்படியே நின்று கொண்டார். முகம் கொடுத்து பேசக்கூட இல்லை. அவருக்கு வெட்கம். பல வருஷமாய் குடிப்பழக்கம், பல வருஷமாய் சின்ன வயதிலிருந்தே மதுபான பழக்கத்துக்கு அடிமையாகி நான் கிட்டத்தட்ட 30-35 வருஷமா மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர். குடிக்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அவர் சொல்லுவார், ராத்திரி படுக்கும்போது தன்னுடைய படுக்கை பக்கத்தில் ஒரு பாட்டில் சாராயம் இருக்கணும். காலையில் எழும்பின உடனே அதை எடுத்து மடமடன்னு குடிப்பார். குடிக்காட்டா அவருடைய கையெல்லாம் அப்படி ஆடு ஷிவரிங் ஆகும். நரம்பு மண்டலம் எல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த போதையில் இருந்தால் தான் அவருடைய உடம்பிலே செயல்படும். அவருடைய சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்டு நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டார். அதனால இனி என்னால் குடிய விட முடியாது, அவ்வளவுதான் இனி என் வாழ்க்கை, அப்படிதான் அவர் நினைத்தார். அந்த பாவத்தினால குடும்பமே கலங்கி நிற்கிறது. சின்ன சின்ன பிள்ளைகள் கண்ணீரோடு நிற்கிறார்கள். நாங்க போன போது அகப்பட்டு கொண்டார். ஓரமா ஒரு தூணுக்கு மறைவில் நின்று ஒளிந்து நின்று கொண்டார். முகம் கொடுத்து கூட பேசவில்லை. அவர் வெட்கப்படுகிறார் என்பதை தெரிந்தது. சரி ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னேன். தூரமா முழங்கால் போட்டார், பக்கத்தில் கூட வரல. அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் படியிட்டார்கள். ஆண்டவரே, இவருக்கு நான் என்ன சொல்லணும்? நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ ஆலோசனை சொல்லலாம் இவங்களை மாற்ற முடியாது, குடிக்காத அப்படின்னு கேட்டால் குடியை விட்டுற போறாங்க, விட மாட்டான். ஆனால் அதுக்கு அடிமையாக இருக்கிறான். அவனுக்கு தேவை ஒரு விடுதலை. அதனால் ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஒரே ஒரு வசனம், அந்த ஒரு வசனத்தை சத்தமா நான் வாசித்தேன். வாசித்துட்டு ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னேன். அவர் பாருங்க, சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறார், ஏங்கி ஏங்கி அழுகிறார். ஐயோ, நான் பாவியான மனிதன், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும் என்று சிறு பிள்ளையை போல அழுதார். கண்ணீர் விட்டு அவர் அழுதார், அவர் சத்தமிட்டு அவர் அழுதார். குடும்பத்தாரெல்லாம் ஆச்சரியமா பார்க்கறாங்க, இவன் இவ்வளவு பெரிய பயங்கரமான குடிகாரன், யாருக்கும் பயப்படாத ரவுடி மாதிரி அலைந்து கொண்டிருந்தவன் சிறு பிள்ளை மாதிரி அழுகிறானே. இயேசுனுடைய பிரசன்னம் தொட்டது, இயேசுனுடைய வல்லமை தொட்டது.
ஒரு மனம் திரும்புதல் உண்டானது. அவ்வளவுதான். அன்றைக்கு போன சாராயம் அதன் பிறகு வரவே இல்லை. சாராய கடைக்கு அவர் போகவில்லை. கிராமமே ஆச்சரியப்பட்டு போனது. இவன் எப்படி மாறினான், இவன் எப்படி மாறினான், எப்படி குடியே விட்டான்? இயேசுவால் செய்ய முடியாத அற்புதம் ஒன்றும் இல்லை. அதுதான் இயேசு. மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இயேசு வந்தார். பாவ வாழ்க்கையை மாற்றி அவனுக்குள்ளே பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக. அந்த பாவ அடிமைத்தனத்தின் விடுதலை. அதன் பிறகு அவர் மதுபான கடைக்கு போனது இல்லை. எங்கள் ஊரை ஆச்சரியப்பட்டது அவருடைய வாழ்க்கையை பார்த்து. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. உங்களால் விட முடியவில்லை என்று எண்ணுகிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு, பாவத்தில் இந்த விடுதலை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். எங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடைபெற்றது. நாங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. என் குடும்பம் ரொம்ப பக்தி உள்ள ஒரு குடும்பம். தினமும் காலையிலும் மாலையும் பக்தியோடு நாங்கள் கடவுள் வணக்கம் செய்வோம். எங்கள் வீட்டிலேயே தனியாக அதற்கு ஒரு அறையே நாங்கள் வைத்திருந்தோம். சின்ன வயதிலிருந்தே என்னை அப்படித்தான் பழக்கி இருந்தார்கள். நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்தில் இருந்தே அவ்வளவு நான் பக்தியோடு கடவுள் வணக்கம் செய்வேன். தினமும் காலையும் மாலையும் தவறாமல் நான் கடவுள் வணக்கத்தை செய்வேன். எங்க குடும்பமே அப்படித்தான் இருந்தது. வியாபாரத்துக்காக என் பெற்றோர் சென்னைக்கு போனார்கள். சென்னையில பாடி என்கிற இடத்துல என் தகப்பனார் ஒரு வியாபாரியாக அங்கு வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். அங்குதான் நான் ஸ்கூலில படித்து கொண்டிருந்தோம். எனக்கு 3 சகோதரர்கள். எனக்கு அப்பொழுது 14 வயது. அந்த சமயத்தில் இயேசுவை பற்றி எனக்கு சிலர் வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், இயேசுலாம் கடவுளே கிடையாது, கிறிஸ்தவங்களுக்கு புத்தியே கிடையாது, ஒரு மனிதனை போய் கடவுள்னு சொல்றீங்க. அப்படிதான் நான் சொன்னேன். எனக்குள்ள பக்தி வைராக்கியத்தினால இயேசுவை நான் வெறுத்தேன். யாராவது இயேசுவை பற்றி பேசினா கோபம் வரும். நான் அவளை திட்டி அனுப்பி விடுவேன். இயேசுவையே கேவலமாய் பேசினேன் நான். அவ்வளவு எனக்குள்ள மத வைராக்கியம். அதனால இயேசுன்னு பேரை கேட்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படி இருந்தவன் என்னுடைய 14வது வயசுல ஒரு கொடிய வியாதி எனக்கு வந்தது. ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கி விட்டது. இருதயம் வீங்கினதுனால என் வலது கால் செயலற்று போய்விட்டது. நொண்டியாக படுத்த படுக்கையில் ஆனேன். என் வலது கால் அசைக்க கூட முடியாத அளவிற்கு வியாதி கொடூரமாகிவிட்டது. சென்னையில் எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு என் பெற்றோர் என்னை கொண்டு போனார்கள். எவ்வளோ பணத்தை செலவு பண்ணினார்கள். குணமாக்க முடியவில்லை. மருத்துவம் என்னை கைவிட்டார். கடைசியில பிரபலமான ஒரு டாக்டர் இடத்துல கொண்டு போன போது 4-5 டாக்டர்கள் என்னை பரிசோதித்தார்கள். தலை முதல் கால் வரைக்கும் பரிசோதித்து ஆலோசனை பண்ணினார்கள். என் பெற்றோரை கூப்பிட்டு சொன்னார்கள், உங்களுடைய மகனுடைய இருதயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் உங்களுடைய மகனை மருத்துவத்தால் குணமாக்கவே முடியாது. இருதயம் முழுவதும் டேமேஜ் ஆகிவிட்டது. இன்னும் சில வாரங்கள் அல்லது சில நாட்கள் தான் உங்களுடைய மகன் உயிரோடு இருப்பார். வீட்டுக்கு கொண்டு போய் நீங்க அன்பா கவனித்துக் கொள்ளுங்க. சில மாத்திரை உங்க திருப்திக்காக நாங்கள் தருகிறோம், அதை கொடுங்கள் என்று அனுப்பி வைத்து விட்டார்கள். கைவிடப்பட்ட நிலைமை. என்னை கொண்டு வந்து வீட்டிலே வைத்திருந்தார்கள். என் காலை அசைக்க முடியாது, படுக்கையில் எழும்பி உட்கார முடியாது, தாகம் எடுக்கும் தண்ணி குடிக்க முடியாது, பசி எடுக்கும் சாப்பிட முடியாது. இருதயம் வீங்கி இருந்ததுனால மூச்சு விடுவது கஷ்டம். எந்த நேரத்திலும் மரணம் என்னை சந்திக்கலாம். என் குடும்பமே துக்க வீடாய் மாறிவிட்டது. எல்லாருக்கும் ஒரு மரண பயம். எங்க வீட்டில் ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. என் தாய் தகப்பன், என் உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாருக்குள்ள ஒரு துக்கம், மரணம் இந்த வீட்டுக்குள் நெருங்கி கொண்டு இருக்கிறார். கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. அப்பொழுதுதான் டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்களே என்று சொல்லி கைவிடப்பட்ட சூழ்நிலையில இனி என்ன செய்வது என்று கலங்கி இருந்த சமயம்தான் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார்.
நாங்க எந்த கூட்டத்துக்கும் போனதில்லை, எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, எந்த ஊழியரையும் எங்களுக்கு தெரியாது, எந்த சபையும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசு என்னை நேசித்து என்னை சந்திக்க ஒரு வாலிபனை அனுப்பினார். அவர் எங்களுடைய குடும்ப நண்பர். வியாபாரத்தில் எங்கள் அப்பாவோடு பழகினதுனால ஒரு வாலிபன் லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனி இருக்கிற பாடியில் அதில் வேலை செய்து கொண்டிருந்தவர். நான் வியாதிப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு சும்மா விசாரிச்சுட்டு போக வீட்டுக்கு வந்தார். அவங்க பெயர் சாமுவேல். எங்கள் வீட்டில் வந்திருந்த போது என்னுடைய தாயார் அவங்களை கிறிஸ்தவர் என்று அறிந்தவர்கள் அவரை கண்ட உடனே கண்ணீர் விட்டு அழுதார்கள். என் மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க.